மீனம்னு சொன்னாலே வந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, அந்த மக்களோட மக்களா கலந்து இருக்கிறது தான் மீன ராசி. தலைவர்களாக, தொண்டர்களாக, அதே போன்று இந்த நன்மையை செய்பவர்களாக, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய. அதே போல இந்த ஜாபை குறித்து வெளிநாட்டில் வேலை செய்கின்றவர்கள், நான் சொந்த ஊர் திரும்பலாமா அப்படின்னா இப்பொழுதைக்கு வேண்டாம், நீங்கள் அங்கேயே தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இந்த ஜாப்ல வந்து எந்த மாதிரியான ஜாப் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயமாக இருக்கிறதுன்னு கேட்டால், மீனமாக இருந்தாலும் உங்களுக்கு புதனுடைய லக்னம் இருந்து வந்ததுனாக்கா கம்ப்யூட்டர்ஸு, ட்ரேடிங்ஸ் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது வந்து ஹோட்டல் ரன் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து ஒர்க்கு போகிறது, ரெசார்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் வர்றது, ஷெஃப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் மாற்றம் வந்து நல்ல ஒரு ஷெஃப் ஆக மாறக்கூடிய வாய்ப்பு. இது அத்தனையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ராகு வந்து தலையில் உட்கார்ந்தார், ப்ராஃபிட் இருக்கா இந்த வருஷம் அப்படின்னாக்கா, போன வருஷமும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்றும் குறைச்செல்லாம் இல்லை, அதில் வில்லங்க வந்தது, அது வந்து நான் ஒத்துக்கிடுறேன். இந்த வருஷமும் அதே மாதிரி தொடரும். ஆனால் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ராகுனால நீங்கள் சொந்த செலவுகள் வந்து குறைக்கணும், நிறைய குறைக்கணும். நம்ம சொந்த செலவுகள் குறைக்கும். ஆனால் வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுங்கள். சனி வந்து விரயம் தான் பண்ணுவார். ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் பண்ணுவார். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குங்கள், அது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम्। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ பரியந்தம் உத்தம ஜீவனமும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன்.
முதற்கண் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிலும் கூட குறிப்பாக மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் மற்றும் பிரார்த்தனைகள். அதனுடன் இனிய 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 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, 2024ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் முழு ஆண்டு பலனை மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். இந்த பலன்கள் எப்படி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னா, புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு அந்த ராசியை நம்ம ஒரு ஜாதகமாக போட்டு வைத்துக் கொள்ளுவது. அதாவது புத்தாண்டு நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தொடங்குகிறது இல்லையா, அதை ஒரு ஜாதகமாக போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இது இந்த சயின்ஸ், ஜாதகம் என்கின்ற ஜோதிடம் என்கின்ற சயின்ஸ்ல இது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ் வருடம் முழுசும் எப்படி இருக்கின்றன, அதிலும் குறிப்பாக வருஷ கிரகங்கள் இந்த வருடம் குரு மட்டும்தான் அவங்களுடைய 2ஆம் இடம் மேஷத்திலிருந்து 3ஆம் இடம் ரிஷபத்திற்கு போகிறார். அது வரைக்கும் ஒரு செக்மெண்ட். அதற்கு அப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி போகிறார் இல்லையா, அதற்கு பிறகு ஒரு செக்மெண்டாக நம்ம வைத்து பார்க்கலாம். ஆனால் இதுல 2 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பிறக்கும் போது போடக்கூடிய ஜாதகம் ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை ஒரு நாள் தொடக்கத்தில், ஒரு நாள் என்பது தொடங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இயற்கைக்கு என்னைக்குமே நம்ம மேல கருணை அதிகம். நம்ம நினைக்கிறோம் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு. இல்லை, இயற்கை அத்துணை மெசேஜையும் முன்கூடியே அறிவிக்கின்றது என்பதுதான் உண்மை. அதில் கூட மழை வரும்போதும், பூகம்பமோ எர்த்குவைக் வரும்பொழுதும், அல்லது சுனாமி வரும்பொழுதும், அல்லது வேற ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரப்போறது அப்படின்னா இயற்கை அது தெரிவிக்கின்றது முன்பே. அதுதான் பூனை, நாய், பறவைகள், பிறகு மற்றும் பல விலங்குகள் அந்த முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்குண்டான சக்திகளை பெற்றிருக்கின்றன. மனிதர்களாகிய நாம் நம்முடைய கண்களும் காதுகளும் இவைகள் அத்தனையுமே வெரி 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 லிமிட்டட், அதாவது ரொம்ப குறைந்த அளவு சக்திகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் புத்தி என்கின்ற ஒரு சக்தி என்பது அத்துணையையும் என்ன பண்றதுன்னு கேட்டா காம்பன்சேட் பண்ணிடுறது. அந்த புத்தி என்கின்ற சக்தியை வைத்துக்கொண்டு ஜாதகம் என்கின்ற இந்த அறிவியல் மூலமாக அந்த வருஷத்தினுடைய ஆரம்ப ஜாதகத்திலேயே அந்த வருஷம் முழுவதும் என்ன நடக்கும் என்பதை அனுமானித்து, அதாவது அனுமானித்துனாக்கா சரியாக கவனித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜோதிடம் என்கின்ற அறிவியல். அதனால அந்த ஜாதகம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, அதன் பிறகு வரக்கூடிய பிளானட்டரி அந்த டிரான்சிட் எல்லாம், அதாவது பயிற்சிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பார்க்க போகின்றோம். சரி, இந்த பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 தலைப்புகளில் பார்க்க போகின்றோம். அதாவது 2 செக்மெண்ட்டாக வச்சு ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரும்பொழுது ரொம்ப லேட் ஆயிடுறது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஐயோ, எந்த கிரகம் எதை பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு. அதனால ஒட்டுமொத்தமாக 5 பலன்களாக, அது எப்படி அப்படின்னா 5 தலைப்புகளில் உங்களுடைய சரீரம், மனம், அதனுடைய ஆரோக்கியம், இதுதான் முதல் தலைப்பு. கொஞ்சம் தலைப்பை நான் மாற்றி சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு 2வது உறவுகள், 3வது பிசினஸ் கரியர், 4வது வருமானம், அதாவது லாபமா நஷ்டமா அல்லது சொத்துக்கள் வாங்குவோமா விற்போமா அப்படிங்கிறது 4வது. 5வது கல்வி. கல்வி எல்லா தரப்பட்ட கல்வியும் நம்ம பார்க்க போகின்றோம். அப்படிங்கும் பொழுது இந்த 5 தலைப்புகளை முதலில் வைத்து பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ நான் முதல்லயே போட்டிருக்க வேண்டியது சில பல காரியங்களால, அதாவது நம்ம நவராத்திரியில தொடங்கி அதன் பிறகு தீபாவளி, அதன் பிறகு வரக்கூடிய ஸ்கந்த சஷ்டி, இவைகள்லாம் முறையாக நவாவரண பூஜைகள், ஹோமங்கள், யஜ்ஞங்கள் இதெல்லாம் பிஸியா இருந்ததுனால, அதன் பிறகு வரக்கூடிய ஜனவரி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம், டானேல நம்ம ஒரு கோயில் கட்டின்னு இருக்கோம். அதுக்கான கிரகப்பிரவேச பணிகள்லாம் கொஞ்சம் நம்மளை ஆக்குப்பை பண்ணிட்டதுனால கொஞ்சம் தள்ளி போகிறோம். இருந்தாலும் பொறுமையாக நம்பிக்கையுடன் மக்கள் மெயில், அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20லேருந்து 25 மெயில்களுக்குள்ள மேக்சிமம், அப்படி தானேப்பா? ஆமாம், 20லேருந்து 25 மெயில்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே அவ்வளோ பொறுமையாக அன்புடன் நீங்கள் எழுதி, அதுவும் ஒருத்தரெல்லாம் 6 பக்கம் எழுதியிருக்கார். அதை நான் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு ஒரு பயன்பாடு இருக்கு அப்படின்னா என்னுடைய குருமார்களுக்கு தான் உங்களுடைய அத்தனை வாழ்த்துக்களும் போகின்றன. நாம் நிமித்தம் மாத்திரமே, நிமித்தம் மாத்திரம் பவ அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொன்ன மாதிரி அப்படிதான். அதனால
இந்த இன்னும் வந்து நாள்கள் இருக்கின்றன, அதனால உங்களுக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கும். இந்த வருஷம் முழுசும் பிரயோஜனமாக இருக்கும் இது. சரி, இப்போ உங்களுடைய ஜாதகத்தினுடைய புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஜாதகம் எப்படி அமைந்திருக்கிறது பாருங்க. உங்களுடைய ராசியில் வந்து ராகு நிற்கிறார். பிறகு 2ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்துல வந்து சனி. அப்போ இந்த ராகு வந்து உங்களுடைய ராசியை ஆக்குப்பை பண்ணிட்டார். உங்க பக்கம் இந்த பக்கம் வந்து குரு, வலது பக்கம் குரு, இடது பக்கம் வந்து சனி நிற்கின்றார். நேரா உங்களுடைய ராசிக்கு நேராக கேது இருக்கின்றார். 6ஆம் இடத்துல சந்திரன், சிம்ம ராசியில் மகா நட்சத்திரம். அதுதான் இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும், இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் 9ஆம் இடத்தில் 8க்குண்டானவன் இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம். 10ஆம் இடத்தில் சூரியனும் பிறகு செவ்வாயும் திக்பலம் வாய்ந்து மிகவும் ஸ்ட்ராங்காக. அவ்வளவுதான், எல்லா 9 குரத்தையும் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இந்த அமைப்பு வந்து நமக்கு எப்படி உதவும்? இதுல நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கிறது. நான் ராசியினுடைய பலனை பார்க்கணுமா, லக்னத்தினுடைய பலனை பார்க்கணுமா? ஏனென்றால் நான் சொல்லும் பொழுதே என்ன சொல்றேன், மீன லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். கன்ஃபியூஷனே வேண்டாம், ஒரு நிமிஷத்துல அதை தெளிவுபடுத்துறேன். ராசி என்பது எல்லாருக்கும் வந்து சந்திரன் வந்து இருக்கும் இடம் ராசியாக நம்ம நினைக்கிறோம். அதுதான் கால்குலேட் ஆயிருக்கிறது. அது வந்து அனைவருக்கும் பொது, எல்லாருக்கும் பெய்கின்ற மழை போன்று. ரைட்டா? இப்ப மீனராசி அன்பர்கள்னாக்க நான் சொல்ற பலன் எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அது கூட குறைச்சி இருக்கும். சில பேருக்கு பலன் மாறி இருக்கும். அது எதனாலன்னாக்கா வேற லக்னம். லக்னம் என்பது ஒரு தனி மனிதனை, அவருடைய வாழ்க்கையை மட்டும் காண்பிக்கிறது. எல்லாருக்கும் பெய்கிற மழை ஒருத்தரை பாதிக்கலாம், ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லாம இருக்கலாம். அதாவது அண்ணனும் தம்பியும் வந்து ஒரு இடத்துக்கு ப்ரோக்ராமுக்கு போகணும், 2 பேரும் ஒன்னா போற மாதிரி தான் திட்டம். அது கிளம்புறச்ச தம்பிக்கு வந்து ஒரு கால் வந்ததோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ ஒரு 10 நிமிஷம் அவர் லேட்டா வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டே பேக் ஆயிட்டார், அது வீட்டிலேயே தங்கிட்டார். அண்ணன் போறாரு, தப்பமா நினைச்சிட்டாரு. அவருக்கு ஹெல்மெட் மட்டும்தான், அது தலை மட்டும்தான் நனையல, ஏன்னா ரெயின் கோட் கிடையாது, நினைச்சிட்டார். இவர் வந்து சேவ்டு 10 நிமிஷம். அதுதான் அந்த இது. ஒருத்தர் வந்து வயல்ல வந்து தண்ணிக்காக வந்து பாடுபட்டு இருக்காரு, அவருக்கு அந்த மழை என்பது வரப்பிரசாதம். இன்னொருத்தர் வந்து அப்பதான் வந்து உப்பெல்லாம் வந்து நான் காய போட்டிருக்கேன், அல்லது மாவு கம்பெனி வச்சிருந்த மாவெல்லாம் வந்து அரைச்சி விட்டுருப்பாரு, அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அது அந்த மழை என்பது வந்து ஒரு சாபமாக அமைகிறது. அப்படிங்கும் பொழுது இந்த மீன ராசி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பலன் வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவா சொல்றோம். ஆனால் அந்த லக்னம் வந்து உங்களுக்கு பர்டிகுலரா என்ன நடக்கும், அது எவ்வளவு நடக்கும், எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத சொல்லு. அதனாலதான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து 45%, அதாவது 45% நாம் பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒரு 20% வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு வந்துடும். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி மீனமாக இருந்தால் மீன ராசி இதை பாருங்க, லக்னம் என்னமோ அதை பாருங்க, அல்லது லக்னம் மீனமா இருக்கிறதா இதை பாருங்க, ராசி உங்களுடைய இதை பாருங்க. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, சரி. இப்ப நம்ம பலனை பார்ப்போம். பலன்ல அந்த 5 தலைப்புகளில் பலனை பார்ப்போம். முதல்ல என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா, முதல்ல பிசினஸ் எடுத்துக்குவோம், கரியரை எடுத்துக்குவோம். பிசினஸ் கரியர் அப்படிங்கிறது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்றோம். ஆனா இப்போ உத்தியோகம் சர்வேஷாம் லட்சணம்னு நம்ம மாத்திக்கணும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றால் என்ன அப்படின்னாக்கா, ஆணுக்கு வந்து சம்பாதிப்பது தொழில், அவனுடைய அழகு அதுவே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்பொழுது ஆண் பெண் எல்லாம் கிடையாது, படித்தவர்கள் படிக்கலன்னு கிடையாது, எல்லாருமே சம்பாதிக்கணும். அப்படித்தான் இருக்கிறது நிலைமை. அப்படிங்கும் பொழுது தொழிலை முதல்ல எடுத்துக்குவோம். தொழில் எப்படி இருக்கும்? தொழில் அப்படிங்கிற சப்ஜெக்டை 3 தலைப்புகளில் பிரிப்போம். சொந்த தொழில் பண்ணுபவர், கவர்மெண்ட் ஜாபுக்காக போபவர், அப்புறம் தனியார் அதாவது வந்து பிரைவேட் கம்பெனிக்கு போகின்ற அந்த 3 கேட்டகரியில, எல்லா கேட்டகரியிலுமே உள்நாடு வெளிநாடு, அதாவது உள்ளூர் வெளியூர் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, ஏன்னா அவர்களுக்கு தான் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப ஜாபுக்கு போறவர்களுக்கு சேலஞ்சஸ் இல்லையானாக்கா அவர்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். ரெண்டுமே சேலஞ்சு தான். ஆனால் இந்த தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்கின்றீர்கள் இல்லையா, இந்த 10ஆம் இடத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய திக்பலம் வாய்ந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு மிக பலத்தை கொடுப்பார். ஏனென்றால் 2ஆம் வீட்டுல வந்து குரு உட்கார்ந்து அவர் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்து 6ஆம் இடத்தை காண்பிக்கிறது. 7.5 சனி தான். மீன ராசின்னு சொன்னாலே 7.5 சனி வேற, இப்ப ராகு வேற வந்து தலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு தான் நான் பேசுறேன். ஏன்னா 7.5 சனி எப்ப ஆரம்பிச்சதோ வாழ்க்கை வந்து நிறைய வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நேராக போய் கொண்டிருந்த வாழ்க்கை வந்து குண்டும் குழியுமாக மாறி, அல்லது வந்து நம்ம மெயின் ரோட்டை விட்டுட்டு எங்கேயோ வழி தெரியாமல் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது
எனக்கு தெரியும். இப்போ ராகு வந்து இப்போ வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. பெரிய மாற்றம்னா என்ன, உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றியே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் எல்லாம் மாறி உங்களை நீங்கள் மாற்றி உலகத்துக்காக நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதுதான். ஆனால் அது உங்களை இழக்க செய்யுமா அப்படின்னா இல்லை. அதனால சந்தோஷமா இருங்க. இது சதபிஷா நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்கும், ஏமாற்றங்களும் நிறைய இருக்கும். இருந்தாலும் அது ஒவ்வொரு தலைப்புகளில் நான் சொல்லிடுறேன். பிசினஸ்ல உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. இனிமேல் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு குழப்பினது உண்மைதான் போன வருஷம் உங்களுக்கு. ஆனால் பிசினஸ்ல நோ செட்பேக்ஸ், உங்களுக்கு நல்லா சக்சஸ் இருக்கும். சொந்த தொழிலில் நீங்கள் வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதே ஒரு பெரிய சமாச்சாரம். இது ஏப்ரல் 30 வரைக்கும். ஏப்ரல் 31க்கு அப்புறமும் கூட குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார், ரிஷபத்துக்கு போய் உங்களுடைய 7ஆம் இடத்து கேத்துவையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து குறைய போறது இல்லை. ஆனால் பிசினஸ்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கணும்னா ஏப்ரலுக்கு முன்னாடி எடுத்து விடுவது நல்லது. அதாவது மே 1க்கு முன்பு எடுத்து விடுவது நல்லது. அதன் பிறகு வந்து உங்களுடைய லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போய்விடுகிறார். 2ஆம் இடம் வந்து சனியினால் பார்க்கப்படுகிறது. ராகு லக்னத்தில் இருக்கும் பொழுது உங்களால் உங்களுடைய சுயமாக சிந்தித்து ஒரு முடிவை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்றதுல சிரமமாக இருக்கும். இது அனைத்து பிசினஸுக்கும் வந்து பொது. சொந்த தொழிலில் என்னென்ன பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா அமையும் அப்படின்னா, மீனம்னு சொன்னாலே வந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா, அந்த மக்களோட மக்களா கலந்து இருக்கிறது தான் மீன ராசி. தலைவர்களாக, தொண்டர்களாக, அதே போன்று இந்த நன்மையை செய்பவர்களாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய. அதே போல் அவர்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். நான் மக்களுக்கு சேவை செய்வேன், ஆனால் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு டிக்னிட்டியை காமிக்கிறது. அதனால் டிக்னிட்டி ஓரியன்ட் பீப்புள் நீங்கள்லாம். அதிலும் வந்து மீனத்தோட, மீன லக்னமாகவோ மீன ராசியாகவோ அமைந்து சிம்மம் அதோட தொடர்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம லக்னம் இருந்தது அல்ல சிம்ம ராசி இருந்ததுனாக்கா நீங்கள் இறங்கவே மாட்டேன். ஆனால் இப்போ இந்த ராகு வந்ததுனால நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து வளர்ச்சிகள். அதாவது நம்மளை வந்து குறுக்கி கொள்ள வேண்டாம், இதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்ப்போம். ராகு வந்துட்டாலே தூக்கம் குறைஞ்சிரும், அது வந்து கொஞ்சம் எனக்கு புரியறது. இருந்தாலும் பிஸ்னஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டைம். ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன எதாக இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் முழுவதும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுதான் மெயின். சரி, இந்த சொந்த தொழில் வந்து நம்ம எங்கெங்கே பண்ணலாம்னு கேட்டால் வெளிநாடுகளிலும் தாராளமாக பண்ணலாம். வெளிநாடுகளில் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உலகம் முழுவதும் போகும், உங்களுடைய பேர் வந்து உலகம் முழுவதும் மெச்சப்படும். அது 7.5 சனி வந்து உங்களுக்கு பகைவன் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால சுக்கிரனும் பகைவன் கிடையாது. சனியும் வந்து பெரிய ஒரு எதிரின்னு கிடையாது. அதனால இது வந்து இந்த மீனம் அப்படிங்கிறது ஒரு காலபுருஷ தத்துவத்தினுடைய கடைசி ஒரு அமைப்புங்கிறதுனால அந்த லாஸ்ட் ஜென்மத்தோட அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். அதாவது அது என்ன சுவாமிஜி கடைசி ஜென்மம், இது என்னது மூட நம்பிக்கையே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நாங்கள்லாம் நினைச்சோம், கடைசியில் பார்த்தா லாஸ்ட் ஜென்மம்னு சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்முடைய பிறப்பு என்பது அதாவது முந்தைய விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான். அதனால இந்த ராகு வரும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய அந்த பழைய நினைவுகள், இந்த ஜென்மத்திலே நடந்த பழைய நினைவுகள், பழைய நண்பர்கள், அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த வடுக்கள், வலிகள், இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களை தொந்தரவு பண்ணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எதிராகவே தான் வேலை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும். இதெல்லாம் ராகுனுடைய வேலை. ராகு வந்து தலை மட்டும், ராகுக்கு ஏற்று பயிற்சின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்தேன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் கூட பிசினஸ் ரீதியாக அந்த திங்கிங் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக வரும். என்னென்ன ஃபீல்டுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது உங்களுக்கு வந்து கல்வித்துறையில் இருக்கிறீர்கள், சொந்தமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுகிறீர்கள், அது என்னென்ன மெட்டல் அப்படின்னாக்கா சனியினுடைய அந்த மெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை தான் கொடுக்கும். அது வந்து சனியினுடைய காரியம்னு என்ன, அதாவது கல்குவாரி, ரோடு போடுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அப்புறம் வந்து இது எண்ணெய் வித்துக்கள் வந்து வேளாண் துறையில் இருக்கிறது, அது மட்டும். இது வந்து ஒரு வகை சுக்கரனுடைய அந்த ஒரு லக்னமோ ராசியை சேர்ந்தார். ஆனால் டைரக்டா மீனம் அப்படின்னாக்கா வந்து எஜுகேஷனல் சிஸ்டம், வாத்தியாராக, அதாவது வந்து ப்ரொஃபஸராக இருப்பது, ஹெட்மாஸ்டர், பிரின்சிபலாக, ஹெட்மாஸ்டர்னு சொல்றது இல்லை, இப்போ
பிரின்சிபலாக இருக்கிறது, கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து இவர்களை வந்து குறிக்கிறது. மெயினாக பெரிய பெரிய மால்கள் வைத்து ரன் பண்ணுறது. இந்த ராசியில தான் பூர்வ பாத்ரபதம், உத்தர பாத்ரபதம், பிறகு ஜேஷ்டான் இருக்கு. ஜேஷ்டாலாம் ட்ரேடர்ஸ், பிக் ட்ரேடர்ஸ், அதாவது பெரிய ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்து பெரிய ஒரு ஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். இந்த 7.5 சனியாக இருந்தாலும், ராகு வந்தாலும், குழம்பினாலும் பிசினஸ் விஷயத்துல உங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஆனால் பார்ட்னர் இருந்தார் அப்படின்னாக்கா, அந்த பார்ட்னருக்கு நீங்க எப்பவுமே வந்து உங்களுடைய பர்சனல் சீக்ரெட்டை சொல்லாதீர்கள். அது வந்து ஏனென்றால் தேவையில்லாத விஷயத்திற்கு பழி சுமக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏப்ரலுக்கு பிறகு. அது வந்து பிசினஸ் ரீதியாக இருக்கும் பொழுது பெண்கள் மூலமாக லாபம். ஆனால் அதே பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. உங்ககிட்ட வந்து தப்பு இல்லைனாக்கா மடியில வந்து கனம் இல்லைன்னா வழியில பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் இல்லாத பழியை, அது சொந்தத்தில் இருந்தும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தும் சரி, அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழில் அதிபர்களுடைய சங்கத்திலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை சொந்த தொழில் கொண்ட ஒரு அமைப்பு. அடுத்தது எனக்கு கவர்மெண்ட் ஜாப். இப்போ ஜாப் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்ட் ஜாப்ல வந்து 7.5 சனியில எப்படி இருக்கு? ராகு லக்னத்துல வேற இருக்கார், சூரியன் இருக்காருன்னா, சூரியன் 9ஆம் இடத்தில் குருவனுடைய பார்வையோடும், பிறகு செவ்வாய் வந்து குருவோட வந்து பரிவர்த்தனை. நான் என்ன பரிவர்த்தனையை பத்தி பேசவே இல்லை, அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நட்சத்திர பரிவர்த்தனையும் இருக்கு, ராசி பரிவர்த்தனை, செவ்வாய் குரு சம்பந்தம் இருக்கு. அதனால கவர்மெண்ட் வேலையில நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆக வேண்டும் அப்படின்னாக்கா மனசு வந்து கான்சென்ட்ரேட்டரோட முயற்சி பண்ணணும். நீங்க வந்து மெடிசன் வந்து செலக்ட் பண்ணலாம், மெடிக்கல் சயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், அதற்கே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். கவர்மெண்ட் வேலையில உங்களுக்கு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல். அடுத்தது என்னன்னா இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது ஆர்கிடெக்டா போகலாம், அல்லது புராதான இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக மாற முடியும். கார்பரேஷன்லயே வந்து தாராளமாக இடம் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு இந்த பதவிகளுக்கு நான் முயற்சி செய்யலாமா அப்படின்னாக்கா, ஒரு லாயராக இருந்து ஜட்ஜாக மாறுவதற்கு உண்டான விஷயங்கள் தாராளமாக செய்யணும். உங்களுக்கு வந்து நீதிபதியாக மாற வேண்டும் அப்படின்னா இது வந்து பொன்னான தருணம் குழந்தைகளுக்கு, அதாவது +2 முடிச்சவங்களுக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் வரேன். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிம்மத்துல தான், மகா நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் வெளியூரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, ஜாபுக்காக நான் என்ன பண்ணேன், ஜாப் தேடிட்டு இருக்கோம், ஜாப் கிடைக்குமா அப்படின்னா, இந்த ஆல்ரெடி ஜாப்ல இருக்கேன்னா திருப்தியே இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த காந்திக்கு முன்னாடி 3 பொம்மைகள் இருந்ததுலேயே, குரங்கு பொம்மைகள். அதாவது வந்து வாய் வந்து கையை கட்டிக்கிட்டு, காதுல கையை வச்சுக்கிட்டு, கண்ணில் கையை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி வந்து ஜடம் போல இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை. நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம காதை வந்து அதுல கொடுக்காமையும், அது அந்த பார்வையிலேருந்து விலகியும் பேசாமலும் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்துல வம்பு வழக்கு வரும். அது வந்து ஜாப் பண்ணுகின்றவர்கள், அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் பண்ணுகின்றவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும். சில பேருக்கு வந்து பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. சுவாமிஜி என்ன பயமுறுத்துறதுனாக்கா, பாஸ்போர்ட்டை வந்து நீங்க ஜாக்கிரதையா வைங்க. இந்த நேம் வந்து, அதாவது வந்து ஒருத்தர் என்கிட்ட கொடுந்தார் ஒரு ஜாதகம். அவருடைய பெரிய ப்ராப்ளம். நல்ல மனிதர், ரொம்ப நல்லவர். அவர் வந்து சொன்னாலும் வந்து தவறாக நினைக்க போறதில்லை. அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவருடைய பாஸ்போர்ட் நேம் வந்து இன்னொருட நேமோட மாதிரி இருந்ததுனால இவரை வந்து அவருக்காக இந்த அவர் ஏதோ பிரச்சனை பண்ணினான்னு இவருடைய பாஸ்போர்ட்டை பேன் பண்ணிட்டார். அது பாவம், எத்தனை வருஷமா அவஸ்தைப்படுறாரு அவர். இது இந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான். அதனால உங்களுடைய பாஸ்போர்ட்டு, உங்களுடைய ஐடி கார்டு, இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிடணும். ரைட்டா? அப்போ நீங்கள் எங்கே சைன் போடுகின்றீர்களோ அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாம் சின்ன சின்ன லெட்டர் தான் கொடுப்பாங்க, பார்த்து போடுங்கள். அது ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அதனால ஜாபுக்கு போக வேண்டும். புதுசாக நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா வெளிநாட்டுக்குன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஆனால் கையெழுத்து போடுறதுலையும் ஐடி கார்டுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அடுத்தது இந்த ஜாபை குறித்து வெளிநாட்டில் வேலை செய்கின்றவர்கள், நான் சொந்த ஊர் திரும்பலாமா அப்படின்னா இப்பொழுதைக்கு வேண்டாம். நீங்கள் அங்கேயே தொடர்ந்து வேலை செய்யுங்கள். இந்த ஜாப்ல வந்து எந்த மாதிரியான ஜாப் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயமாக இருக்கிறதுன்னு கேட்டால், மீனமாக இருந்தாலும் உங்களுக்கு புதனுடைய லக்னம் இருந்து வந்ததுனாக்கா கம்ப்யூட்டர்ஸு, ட்ரேடிங்ஸ் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது வந்து ஹோட்டல் ரன் பண்ணுறது,
அப்புறம் வந்து இந்த ரிசார்ட்டில் வந்து ஒர்க்குக்கு போகிறது, ரிசார்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் வர்றது, ஷெஃப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் மாற்றம் வந்து நல்ல ஒரு ஷெஃப் ஆக மாறக்கூடிய வாய்ப்பு. இது அத்தனையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ராகு வந்து தலையில் உட்கார்ந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனால் அதுக்கு குரு சப்போர்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஏப்ரலுக்குள்ளே எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துருங்க. ஜாப் ஓரியன்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஓரியன்ட் ஆகட்டும். அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த டாபிக் என்ன? ப்ராஃபிட் லாஸ். அப்புறம் ஆசெட்ஸ், சொத்துக்கள் வாங்குவது விற்பது. ப்ராஃபிட் இருக்கா இந்த வருஷம் அப்படின்னாக்கா, போன வருஷமும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்றும் குறைச்செல்லாம் இல்லை, அதில் வில்லங்க வந்தது, அது வந்து நான் ஒத்துக்கிடுறேன். இந்த வருஷமும் அதே மாதிரி தொடரும். ஆனால் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ராகுனால நீங்கள் சொந்த செலவுகள் வந்து குறைக்கணும், நிறைய குறைக்கணும். நம்ம சொந்த செலவுகள் குறைக்கும். ஆனால் வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுங்கள். சனி வந்து விரயம் தான் பண்ணுவார். ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு ராகு வந்து மீனத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் பண்ணுவார். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குங்கள், அது உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அதில் வந்து அசையா சொத்து, அசையாகின்ற சொத்து அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து ப்ராப்பர்ட்டியை ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா. அப்புறம் பூர்வீக சொத்துன்னு இருக்கு. அப்பா அம்மா கிட்ட இருந்து சொத்து வருமா, அது தாத்தா பாட்டியினுடைய சொத்து வருமா, அல்லது நான் சம்பாதிப்பேனா, என்னுடைய சொத்து நிலைக்குமா, இல்லை விற்பேனா வாங்குவேனா, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கு கஷ்டத்தில் விற்பேனா இல்லை லாபத்துக்காக விற்பேனா, விற்க வேண்டிய நிலைமை இருக்கா, இல்லை வியாபாரமாக விற்பேனா இல்லை சொந்த ப்ரெஷருக்காக விற்பேனா, இத்தனை விஷயத்திற்கும் பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவீர்கள். அசையா சொத்துக்களாகிய நிலம் மற்றும் வீடை விட, நிலத்தை விட கட்டின கட்டடத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது. வாங்கவும் முடியும் உங்களுக்கு. ரைட்டா? நிலம்னு இப்போ வேண்டாம். நிலம் ஏன் வேண்டாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கேத்து வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இல்லை. அந்த பூமிகாரக்கனுடைய நட்சத்திரத்தில் கேத்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து பத்திரம் பதியும் போதோ அல்லது வந்து அதில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன், ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் ஏதாவது குறை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கட்டின கட்டடங்கள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு கிடையாது, அது வாங்கலாம். சரி, அசைகின்ற சொத்துக்கள், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம்னா வாகனங்கள்லாம் வாங்கலாம். ஆனால் வந்து ஓட்டுறது தான் கூடாது. அப்புறம் நான் வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா ராகு வந்து செவ்வாய் பார்த்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுங்கும் போது வாகனத்தில் தான் நமக்கு நிறைய வந்து கவனங்கள் தேவை. நம்ம வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போகாதீங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து நீங்கள் கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கணும். ரோட்டில் போகிறோமா, ரோட்டில் மட்டும் கவனம் இருக்கும், அதுதான் விஷயம். ராகு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அசைகின்ற சொத்துக்களில் வேற வந்து என்ன, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நிறைய வாங்கலாம். ஹோம் தியேட்டர் வைக்க முடியும் உங்களுக்கு. வந்து அதெல்லாம் வந்து பணம் இருக்குதா சுவாமிஜி அப்படின்னா, அவைகள்லாம் இப்போ கொஞ்சம் அத்தியாவசியமாக ஆயிடுது. மனசை நல்லா வச்சுக்கிடணும் இல்லையா, அதுக்காகவாது இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதனால் ஹோம் தியேட்டர் போல் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், எலக்ட்ரிக் ஐட்டங்கள் வாங்கக்கூடிய, அதே போல் இந்த சோலார் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டம், இவர்களுக்கெல்லாம் நல்ல முயற்சி உண்டு, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸில் சொன்னேன் இல்லையா, சோலார் பேனல் வச்செல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த கம்பெனிஸ்க்கு, அதை வந்து டீலர்ஷிப் எடுத்தும் கூட நல்லபடியாக ரன் பண்ண முடியும். இப்போ இந்த அசைகின்ற சொத்துக்களில் வண்டி சொல்லியாச்சு, மொபைல் இந்த மாதிரியான விஷயம் சொல்லியாச்சு. நகை நட்டுகள் வாங்க வேண்டாம். நகை நட்டுகள் அப்படின்னாக்கா, நகைகள் என்ன வாங்க முடியும் என்னால் அப்படின்னா, ஏப்ரலுக்குள்ளே தங்கம் வாங்குறதா இருந்தால் வாங்கிடுங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கினா நம்ம விற்று இருக்கக்கூடிய நகைகளை பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா கடனில் நகைகள் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்த நகைகளை மீட்டு எடுப்பதற்கு உங்களால் கண்டிப்பாக முடியும். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்டை நம்ம பார்த்துட்டோம், சொத்துக்களை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய சரீரம், உடல். முதல்ல சுவரை வைத்து தானே சித்திரம். முதல்ல எடுக்கும்போது இதுல இருந்து ஆரம்பிக்கணும். பட் இருந்தாலும் ஒர்க்கு தானே இப்போ முக்கியமாக இருக்கு. இப்போ உடல் அளவில் நம்ம எப்படி இருப்போம், மனசளவில் எப்படி இருப்போம். இந்த உடல் அப்படிங்கும்போது இது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்குபேட்டரில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்ததுலேருந்தே மாத்திரையாக இருக்கும். மாத்திரை உணவோடு சேர்ந்து மாத்திரை சாப்பிட்றது அவங்களோட இது இருக்கும். ஆயுஷ் முழுவதுமே அப்படி இருக்கும். அதெல்லாம் ஜாதக அமைப்பு. 6ஆம் இடத்தினுடைய அதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்றதோ, 6ஆம் இடத்து நட்சத்திரமும் அந்த அப்புறம் லக்னாதிபதியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்றாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ, இதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ நோய் என்பது, ஆரோக்கியம் என்பதே ஒரு மித்து தான். ஏதாவது ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த வியாதி நம்முடைய நார்மலிட்டியை பாதிக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, பிறக்கும் போதிருந்தே வரக்கூடிய வியாதி நம்முடைய கர்மவினை. அடுத்தது என்ன அப்படின்னா, ஹெரிடிட்ரி. அப்பா அம்மா இவங்களுடைய நம்ம குடும்ப பாரம்பரியமாக ஹெரிடிட்ரி டிசீஸ்ன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொன்னேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து
ஹெரிடிட்டரி டிசீஸாக வந்து உங்களுக்கு இந்த குடல் இறங்கக்கூடிய இந்த ஹெர்னியான்னு சொல்றோம் இல்லையா, அது கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்ன வந்து அதிசயம், சுவாமிஜி இப்போ தான் லாஸ்ட் மந்த் தான் அது வந்து வி ஃபவுண்ட் இட், யூ ஷுட் கெட் தி ஆப்ரேஷன் டன் அப்படின்னாரு. அதனால அது சுகராக இருக்கலாம், வந்து பிபியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இது வந்து ஹெரிடிட்டரின்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பழக்க வழக்கங்கள்னால கண்டதை சாப்பிட்டு நம்மளுடைய வயிற்றை கெடுத்து அதனால ஹெல்த்தை கெடுத்துக்கிறது, இது வந்து நம்முடைய பழக்கத்தினால, உணவு பழக்க வழக்கத்தினால. அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிறது, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, நைட்டெல்லாம் மொபைலை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ராகு வந்து உங்கள் தலையில் இருக்கு. மொபைலை பக்கம் வந்து ராத்திரி வந்து 9 மணிக்கெல்லாம் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுவோம். இல்லைன்னா வந்து உங்களுடைய ஹெல்த் ரொம்ப கஷ்டம், மனசனுடைய அமைதியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு வகைப்பட்ட டிசீஸ். அப்புறம் திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துகள், இந்த எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். சரீரத்துல வந்து பித்தம் அதிகமாக உண்டாகி அதனுடன் கூடி வாதமும் அதிகமாக இருக்கும். பித்தம் என்றால் என்ன, உஷ்ண சரீரம், உஷ்ணமாகிடும். தூக்கம் குறையிறதுனால உஷ்ணம் கூடும். கண்டதை ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைப்போம். மனசு வந்து ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைப்போம். ஏன்னா சனியும் ராகும் சொல்லும்போது ஸ்பைஸியாக, ஆனால் பழசு, ரைட்டா? அதுலேயும் நான்வெஜ்ஜு. அது மட்டும் இல்லை, கேக்கு, பிஸ்கட்டு. இந்த கேக்கெல்லாம் வந்து ஒரு அது வந்து செஞ்சு வச்சுட்டா அது அப்படிதான். எனக்கு வந்து கேக்குன்னாவே கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அது செரிமானம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த கேக்குகள்லாம் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா வயிற்றில் வந்து உங்களுக்கு இந்த கேண்டிடான்னு சொல்லி ஒன்று வந்துடும். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. யூஎஸில் வந்து கேண்டிடா அப்படின்னு ஒரு வியாதி வந்து ரொம்ப அதாவது வந்து நம்முடைய அந்த கட் இருக்கு இல்லையா, கட்டுன்னா இந்த நம்முடைய வயிறு இருக்கு இல்லையா, அங்கே பாக்டீரியாஸாக இருக்கு இல்லையா, அந்த குட் பாக்டீரியாஸ் தான் இருக்கணும். ப்ரோபயாக்டிக் அப்படின்னு சொல்லி இந்த யோகர்ட் எல்லாம், தயிர் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஆனால் இது பேட் பாக்டீரியாஸ் அதிகமாகும். அதுதான் இது ராகுனாலே அது வந்து கண்டேஜியஸ் டிசீஸ். அது இல்லாமல் பாக்டீரியாஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது மாதிரி தான். அதனால் உணவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வயிறு இதுதான் உங்களுக்கு பாதிக்கும். உங்களுக்கு ஹெரிடிட்ரி கூட இப்போ பாதிக்காது. ஹெரிடிட்ரி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறந்து வந்த வியாதி கூட உங்களுக்கு சிம்மராசிங்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. குருவனுடைய பார்வையில் இருக்கு. அது ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் உடல் உழைப்பு செய்யவே வேண்டும். ஏனென்றால் பாரம்பரிய விஷயங்கள், அதாவது வந்து 3ஆம் இடத்துல உட்காரும்போது குரு 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ரிஷபம் வந்து 8ஆம் அதிபதி. அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு குணம் கிடைக்கும். ஆனாலும் கூட கால் மூட்டு வலி, இடுப்புலேருந்து, அதாவது இடுப்புலன்னாலும் கூட உங்களுக்கு பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் மெயினாக பாதங்களில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயாவது இடிச்சுப்போம், அதுதான் விபத்து. சின்ன சின்ன விபத்துகள் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் வந்து நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், மொபைலை பார்த்துக்கிட்டே போகிறது, நடக்கிறது. மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டே ஒரு பொருளை எடுக்கிறது, இதெல்லாம் சத்தியமாக பண்ண வேண்டாம். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த விபத்துகள் அப்படிங்கிறதுல நான் கொண்டு வரேன். வண்டி வாகனங்கள் வந்து நம்ம ஓட்டாமல் டிரைவரை வச்சு ஓட்டுறது ஒரு பெரிய சமாச்சாரம். ஹெரிடிட்டரி டிசீஸில் வந்து இந்த கால் சம்மந்தப்பட்ட, அதில் வெரிகோஸ் வெயினும் இருக்கிறது, அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். அது வந்து நான் தற்காலிகமான டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வந்து போகக்கூடிய டிசீஸில் வந்து ராகுவும் சனியும் இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் வந்து மெயினாக வந்துட்டு போகக்கூடிய விஷயம். இதில் முதுகுத்தண்டினுடைய கீழ், அதாவது வந்து பேக் பெயினில் லோவர் பேக் பெயின் வந்து வருவதற்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இருந்த போதிலும் ஆறுக்குண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரெமெடியை கொடுக்கும். டிசீஸ் வந்து க்யூர் ஆகிடும். இப்போ ஏப்ரலுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக உணவு விஷயத்தில் இருந்தாலே உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துடலாம். மைண்டு வந்து எப்படி இருக்கும், மனசு உற்சாகமாக இருக்கணுமே அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கம் விழிக்காதீங்க, கண்டதை சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். ராகு ஒன்றும் பண்ண முடியாது. ராகுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா, நான் ராகுவில் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து இரவு இந்த நைட் கிளப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வெளிச்சம் இல்லாமல் போதை பொருட்களுடன் டீல் பண்ணக்கூடிய அந்த இடம், சாக்கடை, பிறகு வந்து கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதாவது வந்து சதி திட்டம் தீட்டக்கூடிய ஒரு இடம். பிறகு வந்து ராகு என்பது கடல் பகுதி, ஏன்னா இது வந்து மீனத்தில் கடல் பகுதி, அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அப்புறம் ராகு பொய் பேசாதீங்க, பொய் பேசவே பேசாதீங்க, உங்களுக்கே அது யமனாக வந்து நிற்கும்.
அதனால் நோ பொய். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே. அப்புறம் ராங் ஃபுட், கண்டபடி இந்த ஜங்க் ஃபுட், இந்த ஸ்ட்ரீட் ஓரத்தெல்லாம் வந்து சமைக்கிற அதெல்லாம் ராகுனுடைய இடங்கள். அங்கெல்லாம் ராகு வந்து வா வா வான்னு கூப்பிடும். போகவே போகாதுங்க. எங்கேயோ வெளியில் போகணுமா, வீட்டில் சமைக்க சொல்லுங்கள். அது தாய்மார்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். சரியா? ரைட். இதுதான் ஹெல்த் வைஸ். அப்புறம் உறவுகளில் வந்து அத்தனை உறவுகளோடய நம்ம டெய்லியும் டீல் பண்ண போகிறதில்லை. ஆனால் அத்தனை உறவுகளும் நமக்கு தேவை. ஏன்னா உறவுகள்னு சொன்னால் எமோஷன்ஸ். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், பிறகு வந்து உடன்பிறப்பு, அதன் பிறகு நட்பு, அதன் பிறகு பிஸ்னஸ் பார்ட்னர், அதன் பிறகு தூரத்து சொந்தங்கள். இப்படி 8 அமைப்பில் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து எந்த உறவுல நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இருக்கவே இருக்கு. ராகு வந்து தலையிலேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கேத்து எங்கே இருப்பார்? நேரடியாக 7ஆம் வீட்டில் இருப்பார், ஸ்பவுஸ். அப்போது கணவன் மனைவி உறவு சண்டை போடணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து யாருமே வந்து உதவ முடியாது. நீங்கள் வந்து சண்டை வர மாதிரி இருக்கா, வெளியில் போடுங்க, கோயிலுக்கு போடுங்க. துர்க்கையினுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கை கோயிலுக்கு போயிடுறது ரொம்ப 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 உச்சிதமாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண ஏற்பாடுகள், ஏன்னா கணவன் மனைவி உறவு சொல்லும் பொழுதே புதிய உறவு வருமா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். புதிய உறவு அப்படிங்கிறத வந்து இப்போ ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வரன் அமைஞ்சிடுச்சு ஆல்ரெடி பார்த்துட்டோம்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம். பிரச்சனை வருதா நீங்கள் விலகி போயிடுங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ஜெயிச்சதாகவே இருக்கட்டுமே, விடுங்க. அது கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், அவர்கள் ஜெயித்ததாக இருக்கட்டும். கணவன் மனைவி உறவு, சகோதர உறவு நல்ல லாபம் தருவதாக அமைஞ்சிருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஆரம்பிக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆகி 2ஆம் இடத்துக்கே வருகிறார். அப்படிங்கும்போது சகோதரன் மூலமாக நல்ல, அது மூத்த இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. தாத்தா பாட்டிக்கு வந்து நீங்க ரொம்ப நெருங்கி இருந்தீங்கன்னாக்கா அவர்களோட இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகுங்க. இல்லை டைம் கொடுக்க முடியலன்னாக்கா டைம் கொடுங்க. அவர்கள் மூலமாக சொத்து பத்துகளினுடைய ஆதாயம் இருக்கு. அதனால சொத்துக்காக போய் தாத்தாவோட உறவை நான் மேம்படுத்த சொல்லலை. அவர்கள் வந்து யாருமே அவ்வளோ நல்லது நினைக்க முடியாது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து அனுபவஸ்தர்கள். அதாவது வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம மேலே நிறைய கருணை, பாசம், அவர்களுடைய பாசமே வேற மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவுக்கு வேற ப்ரெஷர் இருக்கும், தாத்தா பாட்டிக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. அதனால் அந்த பாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் தாத்தா பாட்டி உறவோட நல்ல இணக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, சகோதரர்கள் சொல்லியாச்சு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கன்னா எப்படி சார் இருக்கும்? நியூ பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். பழைய பார்ட்னர்ஷிப் வந்து விலகுதா, விட்டுடுங்க, அவ்வளோதான். அது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். விலகுதா, விட்டுடலாம், அவ்வளோதான். ஏன்னா சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு லாஸ் கிடையாது, அதனால் விட்டுடலாம். அப்புறம் தூரத்து சொந்தங்கள் மூலமாக ஏதாவது சாதக பாதகங்களாக இருக்கா அப்படின்னா, தூரத்து சொந்தங்களில் பெண்கள் அல்லது வரன் அமைவதற்கு, மாப்பிள்ளையோ பெண்ணோ வந்து தூரத்து சொந்தங்களில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பா, குழந்தைகள் எப்படி இருக்கு, குழந்தை வரம் எப்படி இருக்குன்னா, என்னை கேட்டால் நீங்கள் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தள்ளியே போட்டுடலாம். ஏன்னா புத்திரக்காரக்குன்னு இப்போ கேத்துனுடைய நட்சத்திரம் இருக்கார், ராகு வந்து உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கார், சனி வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும் பொழுது உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி வந்து மகா நட்சத்திரத்தில் சிம்மத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் தள்ளியே போட்டுருவோம். ஆனால் ஏற்கனவே ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க ஏப்ரலுக்குள்ளே வந்து குழந்தை வந்து வந்துடுச்சுன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். ஏப்ரலுக்கு மேலே ஆகும் சார், இப்போ தான் 2 months 3 months ஆகுறது அப்படின்னாக்கா கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு போங்க. மீனராசிக்காரர்களுக்கு கர்ப்பம் தங்குவதற்காக கர்ப்பரக்ஷாம்பிகையை வழிபட வேண்டும். அப்படி இல்லையா, அம்பிகையை பௌர்ணமி தோறும் வழிபட்டு வாருங்கள். புதிதாக குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அடுத்த வருஷம் தள்ளி போடுவது சால சிறந்தது. ரைட், ஓகே. பிறகு வெளிநாடுகளுக்கு குழந்தைகளை அனுப்பலாமா? தாராளமாக அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ரைட்டா? அப்போ உறவுகளில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா கல்வி. கல்விங்கிறது கிட்டத்தட்ட 15 வருஷம் படிக்கிறோம் நம்ம. ப்ரீ பிரைமரி, பிரைமரி, அப்புறம் எலிமெண்ட்ரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில் அப்படின்னு சொல்லி 15 வருஷம். இது வந்து ஒரு ஃபார்முலா படிக்கிறது. அதுலேருந்து கூட வந்து +2க்கு அப்புறம் வந்து நான் யூபிஎஸ்சி போகிறேன், அல்லது வந்து நான் வந்து குரூப் 1 அப்படிலாம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது டிபேட் ஆகுமா? இல்லை பாதியில் வந்து சில பேருக்கு வந்து விடுபட்டுரும், அந்த மாதிரி ஏதாவது வில்லங்கம் இருக்கா?
எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, ஆரம்ப நிலையில் அதாவது ப்ரீ பிரைமரி, பிரைமரி, எலிமெண்ட்ரி, ஹை ஸ்கூல் வரைக்கும் நோ ப்ராப்ளம். நோ, நாட் அட் ஆல் ப்ராப்ளம். நல்லா நீட்டாக இருக்குது. அவர்களுடைய படிப்புகளுக்கு ஒரு குந்தகமும் இல்லை. சரி, அப்போ யாருக்கு தான் பிரச்சனை அப்படின்னா, இந்த யூஜியில் இருக்கிறா இல்லையா, அவர்களுக்குத்தான் முடிவெடுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அவர்களுக்கு தான் முடிவெடுக்க நான் அடுத்தது என்ன பண்ணணும், எம்எஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தனி மனித ஜாதகத்தை வைத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு மிகவும் தெரிந்த பழகிய படாடோபம் இல்லாத ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை பார்த்து கொள்வது பெஸ்ட். அப்புறம் தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும். தீசிஸ் சப்மிட் பண்ணணும்னா, நம்ம எம்ஃபில் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், அதுதான் டார்கெட்டாக இருக்கும். நான் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு பக்கம் கொஞ்சம் வேறு ஏதாவது ஆன்லைன்லேயும் கொஞ்சம் யூடியூப்லாம் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா, இதைத்தான் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே கூடாது, உங்களுக்கு ஒத்து வராது. அவ்வளோதான். ஏன்னா ராகு லக்னத்தில் இருக்கும்போது குருவை 3ஆம் இடத்துக்கு நகர்கிறார், அதாவது லக்னாதிபதி. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உத்தியோகத்திற்கு அதை படிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டைஃபண்டுக்காக அல்லது ஒரு ஃபீக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறேங்கிறவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதிலும் கூட வேற்று மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கின்றவர்கள், லிங்குவிஸ்டுகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு. எழுத்தாளர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். அதை நான் சொல்ல விட்டுட்டேன். எழுத்தாளர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஷூட்டிங் எல்லாமே அவுட் சைடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்த அது கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நல்ல வெற்றியையும், அதே போன்று உங்களுடைய தன்னம்பிக்கை கூடவும், மேலும் உறவுகளில் உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய உறவுகளும், பிறகு உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படுவதாக இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம், ஆனாலும் லாபமான வருஷமாக இதை நான் பார்க்கின்றேன். இந்த லாபமானது நான் சொன்ன அனைத்து தலைப்புகளிலும் உங்களுக்கு ஆதாயமாக அமைந்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் கூடின ஒரு வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.